ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹெக்ஸகனல் பிரமிட் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் சைட் 25 mm அண்ட் ஹைட் axis height 55 mm is resting on HP with one of its base corner such that the axis is inclined at 45 degree to HP and parallel to VP. Draw the projections of the pyramid. ஓகேங்களா, இவ்வளோ தான் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கிவன் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹெக்ஸகனல் பிரமிட் ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ரிசம் மாதிரி ட்ரா பண்ண முடியாது, ஹெக்ஸகனல் பிரமிட் மாதிரி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைடு வந்து 25 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சிஸ் ஹைட் வந்து 55 mm சொல்லியிருக்காங்க, ரெஸ்டிங் ஆன் ஹெச்பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஹெச்பியில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் கார்னர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கார்னர் வச்சு நம்ம ட்ரா பண்ணணும் சரிங்களா. சைட்ஸ் வச்சு ட்ரா பண்ணக்கூடாது, கார்னர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். தட் மீன்ஸ் XY லைனுக்கு பேரலாக ஒரு லைனை ட்ரா பண்ணி அதுலேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்து நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 45 டிகிரி இன்க்ளைண்ட் வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். அது வந்து தேர்ட் ஸ்டெப் ஓகேங்களா. அது வந்து ஹெச்பிக்கு இன்க்ளைண்ட் வச்சு வரையணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் டு விபி அப்படிங்கிற கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கிவன் ஓகேங்களா. முதல்ல பார்த்தோம், ஒரு XY லைனுக்கு பேரலாக ஒரு லைனை ட்ராப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு லைனை வந்து ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஹெக்ஸகன் இதுலேருந்து நம்மளுக்கு டெவலப் ஆகுது. ஸோ நம்மளுடைய சைட்ஸ் வந்து 25 சொல்லியிருந்தாங்க, அந்த 25 வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இது சென்டர் வந்து ரொம்ப அவசியம் ஓகேங்களா. இப்போ இது வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிங்க அப்படின்னா A B C D E F அண்ட் O ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது பிரமிட், இந்த ஓங்கிற பாயிண்ட் நம்ம அபெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அபெக்ஸ் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸ், அதாவது ABCDலேருந்து எல்லா லைன்ஸுமே வந்து அங்கே மீட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம சைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். பிசியோட லைன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசி. ஸோ ஒன்றுக்கும் நடுவில் வந்து 120 டிகிரி ஆங்கிள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து மறந்துடாமல் ப்ராப்பராக வச்சு மார்க் பண்ணிடுங்க. இல்லை டெம்ப்ளேட் இருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து மீட் ஆகும், அதாவது ஓசி ஓஎஃப் அப்படிங்கிற லைன், இது வந்து பார்த்திங்கன்னா பிஓ, அடுத்து இது இஓ அப்படிங்கிற லைன், அடுத்து பார்த்திங்கன்னா இது டிஓ, நெக்ஸ்ட்டு ஓஏ ஓகேங்களா. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்து மீட் ஆகும். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூம்பு மாதிரியான ஒரு பிரமிடு மாதிரியான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து எல்லாமே ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் XY லைன் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி மட்டும் எடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரிசம் கிடையாது, ஜஸ்ட் இது வந்து ஒரு பிரமிடு மட்டும்தான். பேஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹெக்ஸகன் மாதிரி தெரியும் ஓகேங்களா. பட் இந்த O அப்படிங்கிற லைனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சம் ஹைட்டுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்து காமிச்சிருங்க. ஏன்னா அதுதான் வந்து ஹைட்டுக்கு வந்து நம்மளுக்கு மென்ஷன் ஆகும். ஆக்சிஸை மட்டும் தான் நம்ம ஹைட்டில் வச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ இதோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 55 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 55 mm கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 55 mm. இது வந்து O டேஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து A டேஷ், B டேஷ், சாரி இது C டேஷ், இது வந்து D டேஷ், இதுக்கு பின்னாடி E டேஷ் இருக்குது, இதுக்கு பின்னாடி F டேஷ் இருக்குது ஓகேங்களா. இந்த C மட்டும், இந்த C கிடையாது, இது வந்து என்னென்னா ஆக்சிஸ். ஸோ இது வந்து ஆக்சிஸ் லைனுங்க, நான் எரேஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த A டேஷ்லேருந்து O டேஷ்க்கு வந்து லைனை ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா O டேஷ்லேருந்து B டேஷ்க்கு லைனை ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு O டேஷ்லேருந்து C டேஷ்க்கு லைனை ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி O டேஷ்லேருந்து D டேஷ்க்கு லைனை ட்ரா பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நம்முடைய டயக்ராம், அதாவது செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது வந்து செகண்ட் ஸ்டெப். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். ஏன்னா கடைசியில் நம்ம மறந்துடுவோம்.
அதனால் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக அதை வந்து ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா. சைட்ஸ் வந்து 25 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 55 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சிஸ் ஹைட் 55 mm. ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ராப்பராக ட்ரா பண்ணிக்கோங்க டைமென்ஷனை. ஓகே, டைமென்ஷன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் இன்க்ளைன்டு டு ஹெச்பி அட் 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 45 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ எக்ஸ்ஒய் லைனில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் ப்ரொடெக்டரை வச்சு 45 டிகிரி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அந்த லைனோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாட் டிஃபைன்டு, அதாவது சம் வாட் ஹைட்டுக்கு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்பெண்டிகுலாரிட்டி கரெக்டாக மெஷர் பண்ணணும். சரிங்களா. அதாவது எனக்கு வந்து கரெக்டாக சென்டர் வந்து இங்கே ஏடாஸ்லேருந்து எவ்வளோ வருது அப்படின்னா 25 mm வருது. ஓகேங்களா. ஸோ அந்த 25 mmக்கு அப்படியே பர்பெண்டிகுலாரிட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இங்கே 50 மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா அந்த சைடு 25, இந்த சைடு 25. ஓகேங்களா. இது வந்து ரோலிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை நம்ம போய்க்கலாம். ஸோ பர்பெண்டிகுலராக இல்லை, அதனால் வந்து இந்த டயக்ராம் வந்து ரீட்ரா பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண லைன் வந்து எனக்கு பர்பெண்டிகுலராக வரல. சரிங்களா. அந்த லைனோட இம்ப்ரெஷன் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதை எரேஸ் பண்ணிட்டு ரீட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு பர்பெண்டிகுலராக ப்ராப்பராக வருது. ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஆக்சிஸோட லென்த்து 55 mm நான் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கேல் நார்மல் ஸ்கேல் வச்சே மெஷர் பண்ணிக்கலாம். இதுதான் 55 mm. இது வந்து O1 டேஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட சைட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அதாவது A1 டேஷ், இது வந்து D1 டேஷ் அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது இப்போது. சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ O1 டேஷ்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி A1 டேஷ்லேருந்து O1 டேஷ்க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். ஸோ 2 சைட்ஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இந்த B டேஷ், F டேஷ், C டேஷ், E டேஷ் அப்படிங்கிற இந்த லைன்லாம் வந்து நம்ம இதில் மார்க் பண்ணி காட்டணும். ஓகேங்களா. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் என்ன நம்ம மெஷர் பண்ணிட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 mm வருது. ஓகேங்களா. அதாவது A டேஷ்லேருந்து 12 mm தள்ளி எனக்கு B டேஷ் கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா D டேஷ்லேருந்து C டேஷும் கண்டிப்பாக 12 mm தான் வரணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். என்ன பாயிண்ட்டுங்கிறது மார்க் பண்ணிடலாம். F1 டேஷ், இது வந்து B1 டேஷ், அடுத்து பார்த்திங்கன்னா C1 டேஷ், E1 டேஷ். ஓகேங்களா. இதில் இன்விசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது இன்விசிபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம நோட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு இன்விசிபிள் எது அப்படின்னா இந்த F டேஷ் வந்து இன்விசிபிள். சரிங்களா. அதே மாதிரி இதில் வந்து E டேஷ் வந்து இன்விசிபிள். ஸோ இதை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. டயக்ராம் மேலே வந்து எந்த பாயிண்ட்ஸும் மார்க் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணி காமிச்சிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்சிஸ் லைன்ஸ் வந்து நம்ம கண்டிக்கவே இல்லை. சரிங்களா. ஸோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணி காமிச்சிடலாம். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஆக்சிஸ் லைன் வந்து ட்ரா பண்ணி காட்டுங்க. ஏன்னா ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது. ஓகேங்களா. அதனால் வந்து ஆக்சிஸ் லைனை ட்ரா பண்ணி காமிச்சிருங்க. அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப்லேயும் வந்து நம்மளுக்கு ஆக்சிஸ் லைன் விசிபிள் தான், அதனால் அதையும் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணி காமிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பில் இருந்து ஃபோர்த் ஸ்டெப்புக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து ஃபோர்த்து ஸ்டெப்புக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். சரிங்களா. இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். AB,
சி டி ஓகேங்களா. அதுக்கப்புறம் இயும் எஃப்பும் அதுலேயே வந்துடும், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஓ டேஷோட லைனையும் ட்ரா பண்ணிடுங்க ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ணோன்னா இஎஃப் அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட்ஸும் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் தேவையில்ல, இது வரைக்கும் எடுத்திங்கன்னா போதும். இந்த லைன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா சென்டர் பாயிண்ட் ஓ இதுலேருந்து தான் வருது, இங்கே ஓ மீட் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற லைன். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா ஓ பாயிண்ட் இங்கே இருக்குது, ஓ டேஷ் இங்கே இருக்குது, இதை வந்து மார்க் பண்ணி O1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏ பாயிண்ட் இங்கே மீட் ஆகுது ஓகேங்களா. A1 அடுத்து பார்த்தீங்கன்னா இது B1 B, ஸோ B1 அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. C1 C ரெண்டு இங்கே மீட் ஆகுது, இது வந்து C1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. D1 ஓகேங்களா, இது D1. நெக்ஸ்ட்டு ஈங்கிற பாயிண்ட் இங்கே வருது, அதே மாதிரி இங்கே இருக்குது, E1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து F ஓகேங்களா. ஸோ F1 அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய 4th ஸ்டெப் மோரார்லெஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய சைட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம். இதில் இருந்து டாப் வியூலேருந்து பார்க்கும்போது எது எது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே தெரியும். அதாவது ஏபி அப்படிங்கிற லைன் தெரியும், அதே மாதிரி ஏஎஃப் அப்படிங்கிற லைன் தெரியும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி அப்படிங்கிற லைனும் தெரியும், பின்னாடி இருக்கக்கூடிய எஃப்இ அப்படிங்கிற இந்த லைனும் தெரியும். ஸோ அதாவது இந்த எஃப்இ லைன் ப்ளஸ் இந்த பிசி லைன் இந்த ரெண்டுமே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இலிருந்து D1ம் தெரியாது, சியிலிருந்து D1ம் தெரியாது, ஏன்னா அது வந்து கீழே இருக்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து இன்விசிபிள் லைன்ஸ். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்து டாட்டர் லைன்ஸில் ட்ரா பண்ணி காமிச்சிருங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகும்போது ஓகேங்களா. ஸோ இது வந்து டாட்டர் லைன்ஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த இலிருந்து டிக்கு வர லைனும் சியிலேருந்து டிக்கு வர லைனும் வந்து பாட்டமில் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது நீங்கள் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு விசிபிள்னு சொன்னோமா. ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஓ டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு விசிபிள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா அந்த லைனை வந்து நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணிடுங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஆக்சிஸ் அப்படிங்கிறது தெரியாது, ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு அந்த A1 O1 அப்படிங்கிற லைன் வந்து நம்மளுக்கு மறைச்சிரும் ஓகேங்களா. ஸோ அதனால் அது தெரியாது ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்டில் வந்து நம்மளுக்கு மார்க் ஆகணும். ஸோ இந்த லைன் கொஞ்சம் நான் அதிகமாக ட்ரா பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டயக்ராம் முடிஞ்சுது ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் B1 O1ங்கிற லைன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த C1 D1 மறைச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இது ஒரு கான்செப்ட், தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஏன் வந்து நம்மளுக்கு இன்விசிபிள் லைன் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி A1 O1 அப்படிங்கிற லைனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து மேலே வருது. அதே மாதிரி F1 O1ங்கிறது வந்து நம்மளுக்கு மேலே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வருது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒரு காரணம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த டயக்ராம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஸோ 4th ஸ்டெப் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது. ஸோ இந்த டயக்ராம் இதோட கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா.